டிப்தீரியா பாக்டீரியா எப்படி கண்டறியப்பட்டது அப்படின்றதையும் அதை கண்டறிஞ்சது யார் அப்படின்றதையும் பார்க்கலாம். நீண்ட காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் டிப்தீரியான்ற பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால உலகம் முழுவதிலும் வாழ்ந்து வந்த எண்ணிலடங்காத மனிதர்கள் இறந்து போனாங்க. டிப்தீரியாவினுடைய மொர்டாலிட்டி ரேட், இறப்பு விகிதமானது சராசரியாக 10% இருந்தது. அதாவது 100 பேர் டிப்தீரியானால் பாதிக்கப்பட்டால் 10 பேர் இறந்து போயிடுவாங்க. அந்தளவுக்கு அதிகமான உயிரிழப்புகளை டிப்தீரியாவானது ஏற்படுத்தி வந்தது. டிப்தீரியா அனைத்து வயதினரையும் பாதிக்கும் தான், ஆனால் குறிப்பாக குழந்தைகளை அதிகமாக பாதிக்கும். டிப்தீரியா ஏற்பட்டால் தொண்டை வலி, காய்ச்சல், இருமல் மாதிரியான சாதாரணமான அறிகுறிகள் தான் ஆரம்பத்தில் தென்படும். ஆனால் போக போக டிப்தீரியாவினுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்பவும் மோசமானதாக இருக்கும். அதாவது டிப்தீரியானால் பாதிக்கப்பட்டவங்களினுடைய தொண்டையில் எக்ஸ்ட்ராவாக கிரே அல்லது ஒயிட் கலரில் மெம்ப்ரைனானது உருவாக தொடங்கும். அதாவது தொண்டையில் எக்ஸ்ட்ராவாக ஜவ்வு வளர ஆரம்பிக்கும். அது காற்று பாதையை மறைக்க ஆரம்பிக்கும். இதனால் உண்ணக்கூடிய உணவை முழுங்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் சரியாக சுவாசிக்கவும் முடியாது. இதனாலேயே சுவாச செயலிழப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் டிப்தீரியானால் பாதிக்கப்பட்ட சில நபர்களுக்கு இருதயத்தில் பிரச்சனைகள் ஏற்படும். அதே மாதிரி சில நபர்களுக்கு நரம்பு பாதிப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் சிவியர் கேசஸில் டிப்தீரியானால் பாதிக்கப்பட்ட சில நபர்களுக்கு சிறுநீரக செயலிழப்பும் ஏற்படும். இப்பேற்பட்ட பாதிப்புகளெல்லாம் ஏற்படுறனாலேயே டிப்தீரியானால் பாதிக்கப்பட்ட நிறைய பேர் அந்த காலகட்டத்தில் இறந்து போனாங்க. இப்பேற்பட்ட இந்த டிப்தீரியா எப்படி ஏற்படுது, அதுக்குண்டான காரணம் என்ன அப்படின்னு அந்த காலகட்டத்தில் அறிய முடியாமல் இருந்தது. அப்போ தான் சரியாக 1883ஆம் ஆண்டு ஜெர்மன் ஸ்விஸ் மைக்ரோபயாலஜிஸ்டான தியோடோர் ஆல்பிரெக்ட் எட்வின் கிளப்ஸ் அப்படின்ற ஒரு நபர், அவர் ஜெர்மனியில் இந்த டிப்தீரியானால் இறந்து போனவங்களினுடைய தொண்டை மற்றும் சுவாச பாதையை மைக்ரோஸ்கோப்பை வச்சு, அதான் நுண்ணோக்கியை பயன்படுத்தி ரிசர்ச் பண்ணி வந்தாங்க. அப்படி அவர் ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த ஆராய்ச்சியில் அவர் கண்டறிஞ்சது யாரெல்லாம் டிப்தீரியானால் பாதிக்கப்பட்டு இறந்து போனாங்களோ அவங்களினுடைய தொண்டை டிஷ்யூஸில் ராட் ஷேப்டு பாக்டீரியா ஒன்று இருக்குது. அந்த ராட் ஷேப்டு பாக்டீரியா, கம்பி வடிவிலான பாக்டீரியா, அதுதான் டிப்தீரியாவை ஏற்படுத்துது அப்படின்னு இந்த எட்வின் கிளப்ஸ் அப்படின்ற மைக்ரோபயாலஜிஸ்ட் அதை ஐடென்டிஃபை பண்ணாங்க, அதை கண்டறிஞ்சாங்க. ஆனால் அதை அவர் நிரூபிக்கலை. அதனால அது அந்த காலகட்டத்தில் பெருசாக ஏற்றுக்கொள்ளப்படலை. அதுக்கப்புறம் அடுத்த ஆண்டே 1884ஆம் ஆண்டு ஜெர்மனியை சேர்ந்த பாக்டீரியாலஜிஸ்டான ஃப்ரீட்ரிக் ஆகஸ்ட் யோஹானஸ் லோஃப்லர் அப்படின்னு ஒரு நபர், இந்த ஒரு பாக்டீரியாலஜிஸ்ட் அதே ஆய்வை தொடங்கினாங்க. அந்த ராட் ஷேப்டு பாக்டீரியா அதை இந்த மாதிரி டிப்தீரியானால் பாதிக்கப்பட்டு இறந்தவங்களினுடைய தொண்டையிலிருந்து அவர் ஐசோலேட் பண்ணி எடுத்தாங்க. எடுத்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு ஃப்ரீட்ரிக் லோஃப்லர் அப்படின்ற அந்த பாக்டீரியாலஜிஸ்ட் அவருடைய லேபரட்டரியில், ஜெர்மனியிலேயே அவருடைய லேபரட்டரியில் பியூர் கல்ச்சரில் அந்த பாக்டீரியாஸை வளர்த்தாங்க. அதாவது ஃப்ரீட்ரிக் லோஃப்லர் டிப்தீரியானால் பாதிக்கப்பட்டு இறந்தவங்களினுடைய தொண்டையிலிருந்து அந்த ராட் ஷேப்டு பாக்டீரியாவை எடுத்தாங்க. அதை எடுத்து பியூர் கல்ச்சரில் வளர்த்தாங்க. அதாவது நியூட்ரியன் ரிச் மீடியம் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஒரு பிளேட் மாதிரி இருக்கும். அது பாக்டீரியா வாழ்ந்து வளர்கிறதுக்கு தேவையான புரோட்டீன் மாதிரியான நியூட்ரியன்ஸ் அதில் இருக்கும். அதே மாதிரி அது வளர்கிறதுக்கு உண்டான என்வாயர்மெண்ட்டும் சரியாக அதில் இருக்கும். ஸோ அதனால் பாக்டீரியாஸ் பெருக ஆரம்பிக்கும், ஒரு கல்ச்சராக மாற ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இவரும் அந்த ராட் ஷேப்டு பாக்டீரியாவை அது மாதிரி நியூட்ரியன் ரிச் மீடியத்தில் வச்சு வளர்த்தாங்க. வளர்த்ததுக்கப்புறமா நிறைய பாக்டீரியாஸ் வளர்ந்தது. அதில் பாதி பாக்டீரியாஸை இவர் எடுத்து அனிமல் இனாக்குலேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. அதாவது கின்னி பிக் மாதிரியான அதாவது கின்னி பிக் அப்படின்றது ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வகையான பன்றி. ஸோ அந்த கின்னி பிக்கில் இவர் அந்த பாக்டீரியாஸில் பாதி பாக்டீரியாஸ் எடுத்துகிட்டு போய் அதை செலுத்தினாங்க. செலுத்துறதுக்கு உண்டான முக்கியமான காரணம் இந்த ராட் ஷேப்டு பாக்டீரியாஸ் தான் இந்த டிப்தீரியாவை ஏற்படுத்துதா அப்படின்னு உறுதி செய்கிறதுக்கு அந்த பாக்டீரியாஸை எடுத்துகிட்டு போய் கின்னி பிக்கில் செலுத்தினாங்க. அப்படி செலுத்தும் போது அந்த பன்றிகள் டிப்தீரியானால் பாதிக்கப்பட்டால் இந்த கிருமிகள் தான், இந்த பாக்டீரியாஸ் தான் டிப்தீரியாவை ஏற்படுத்துது அப்படின்னு ஓரளவுக்கு உறுதி செய்ய முடியும். அதுக்காக இவர் அந்த ஃப்ரீட்ரிக் லோஃப்லர் அதை பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோடைய முடிவில் பன்றிகள் டிப்தீரியானால் பாதிக்கப்பட்டன. அதுக்கப்புறம் அந்த பன்றிகள் இறந்தும் போனது. அதுக்கப்புறமா அந்த பன்றிகளினுடைய தொண்டையிலிருந்து இதே மாதிரி ராட் ஷேப்டு பாக்டீரியாஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்டீரியாஸை ஐசோலேட் பண்ணாங்க. அப்போ ராட் ஷேப்டு பாக்டீரியாஸ் தான், அதாவது கம்பி வடிவிலான பாக்டீரியாஸ் தான் அந்த பன்றிகளினுடைய உடலுக்குள்ளேயும் இருக்குது அப்படின்றத ஃப்ரீட்ரிக் லோஃப்லர் உறுதி பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி
பன்றிகள் வந்து டிஃப்தீரியானால பாதிக்கப்படுறதுக்கு இந்த ராட் ஷேப்டு பாக்டீரியா தான் காரணம் அப்படின்னு அவர் வந்து உறுதி செஞ்சாங்க. அதுக்கப்புறமா தான் அதை வந்து அவருடைய லேபரட்டரியில் கொண்டு வந்து ஏற்கனவே இவர் வச்சிருந்த அந்த ராட் ஷேப்டு பாக்டீரியாஸோடைய சாம்பிள்ஸ் கூட அதை வந்து ஒத்து போகுதா அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. ஸோ அது ஒத்து போனது. அதுக்கப்புறமா தான் இந்த ஃப்ரீட்ரிக் லோஃப்லர் வந்து இந்த ராட் ஷேப்டு பாக்டீரியா தான் டிஃப்தீரியாவை ஏற்படுத்துது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணி ப்ரூஃபோட 1884ஆம் ஆண்டு நிரூபித்தாங்க. ஸோ 2 நபர்கள், ஒருத்தர் வந்து எட்வின் கிளப்ஸ் அப்படின்ற ஜெர்மனியை சேர்ந்தவர். அவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க இந்த ராட் ஷேப்டு பாக்டீரியா தான் டிஃப்தீரியாவை ஏற்படுத்துது அப்படின்னு. ஸோ அதை வந்து ஃப்ரீட்ரிக் லோஃப்லர் அப்படின்ற அதே ஜெர்மனியை சேர்ந்த பாக்டீரியாலஜிஸ்ட் வந்து அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. ப்ரூஃபோட 1884 அதை வந்து நிரூபிக்கவும் செஞ்சாங்க. ஸோ இது நிரூபிக்கப்பட்ட பிறகு தான் உலகத்தில் பல மாற்றங்கள் ஏற்பட்டது, மருத்துவத்தில் பெரிய புரட்சி ஏற்பட்டது. ஏன்னா 1890ஆம் ஆண்டு 2 நபர்கள், ஒருத்தர் வந்து எமில் அடால்ஃப் வான் பேரிங் அப்படின்ற ஒரு நபர், ஜெர்மனியை சேர்ந்த ஒரு நபர், ஃபிசியாலஜிஸ்ட் அவர். ஸோ அவரும் அதே மாதிரி ஜப்பானை சேர்ந்த ஒரு மருத்துவர், ஒரு ஃபிசிஷியனான கீட்டசாட்டோ அப்படின்னு சொல்லி, கீட்டசாட்டோ சீபசோப்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு நபர். இவங்க 2 பேரும் இணைஞ்சு ஆன்டிடாக்சின் வந்து உருவாக்கினாங்க. டிஃப்தீரியாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான ஆன்டிடாக்சின்ஸ் வந்து உருவாக்கினாங்க. அது 1894 பயன்பாட்டிற்கு வந்தது. அதுக்கப்புறம் 1923 இந்த காலகட்டத்தில் தான் இன்னொரு நபர், பிரான்ஸை சேர்ந்த ஒரு மருத்துவர் மற்றும் விஞ்ஞானியான கேஸ்டான் ராமோன் அப்படின்றவர், அவர் வந்து டிஃப்தீரியாவுக்கு உண்டான வேக்சினை வந்து ஃபுல்லாக டெவலப் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் படிப்படியாக டிஃப்தீரியாவினுடைய உயிரிழப்புகள் வந்து குறைக்கப்பட்டது, டிஃப்தீரியா அவுட் பிரேக்ஸ் ஆனது கட்டுப்படுத்தப்பட்டது. பல மில்லியன் கணக்கான மனிதர்கள் இன்னைக்கு வரைக்கும் அந்த டிஃப்தீரியா வேக்சினால் காப்பாற்றப்பட்டு வராங்க. ஸோ இந்த அளவுக்கு இவ்வளோ நபர்கள் வந்து காப்பாற்றப்படுறதுக்கு முக்கிய காரணம் டிஃப்தீரியா வேக்சின். அந்த டிஃப்தீரியா வேக்சின் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முக்கிய காரணம் டிஃப்தீரியாவை ஏற்படுத்தக்கூடியது கொரினி பாக்டீரியம் டிஃப்தீரியை அப்படின்ற ஒரு பாக்டீரியா தான் அப்படின்னு இந்த எட்வின் கிளப்ஸ் மற்றும் ஃப்ரீட்ரிக் லோஃப்லர் இவங்க 2 பேரும் கண்டறிஞ்சு சொன்னது தான். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த பாக்டீரியாவை அழிக்கிறதுக்குண்டான முயற்சிகள், அதுக்கப்புறம் தடுப்பூசி இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ கொரினி பாக்டீரியம் டிஃப்தீரியை அப்படின்ற இந்த ஒரு ராட் ஷேப்டு பாக்டீரியா தான் இந்த டிஃப்தீரியாவை ஏற்படுத்துது அப்படின்னு அந்த 2 நபர்கள் கண்டறிஞ்சு சொன்னாங்க. இது வந்து இவங்க 2 பேரும் இதில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணனால இந்த எட்வின் கிளப்ஸ் வந்து ஃப்ரீட்ரிக் லோஃப்லர் இவங்க 2 பேருடைய சர்நேமை பயன்படுத்தி கிளப்ஸ் லோஃப்லர் பாக்டீரியம் அப்படின்னும் அந்த டிஃப்தீரியாவை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாவானது அழைக்கப்பட்டு வருது. ஸோ இதில் இதுக்குண்டான ஆன்டிடாக்சின் வந்து கண்டுபிடிச்சு டிஃப்தீரியாவுக்குண்டான வேக்சின் கண்டறிகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் வந்து இந்த இன்னொரு நபர் எமில் வான் பேரிங் அப்படின்ற, நான் ஏற்கனவே சொன்ன ஜெர்மனியை சேர்ந்த ஃபிசியாலஜிஸ்ட். ஸோ அவர் வந்து எங்கே எப்போ பிறந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலை நான் ஏற்கனவே அவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியாக பேசியிருக்கிறேன். அவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை வந்து பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். இல்லைன்னா டிஸ்பிளேவை டச் பண்ணுங்கள், நேராக அவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரி வீடியோக்கே போயிடலாம். தேங்க்யூ.